அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அக்கிளில் ஒரு பையை வச்சுட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோயம்பேடு வேறு ஒரு சின்ன வேலை இருக்குது. அதனால் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கு போல் நமக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. தம்பி இன்றைக்கி வந்து 5 ரூபா பருப்பி வந்து ஒரு 5 பாக்ஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. ஏக்கா நாளைக்கு தரவான்னு கேட்டேன். இல்லை இன்றைக்கே வேணும்ன்ட்டாங்க. உடனே அதான் வாங்குறதுக்கு நம்ம ட்ரெயினில் போக வேண்டியது. அதனால தான் இன்றைக்கி அவசரமாக ட்ரெயினில் கிளம்பியாச்சு. வேறு லெவலில் ட்ரெயினில் ரொம்ப நாள் கழித்து போன ஃபீல் இருந்துச்சு. இன்றைக்கி கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி மாதிரியே இருந்துச்சு. அப்படியே வாசல் படியில் நின்றுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நம்ம 5 ரூபா பருப்பி வந்து ஜாரு வந்து வெறும் 200 தான் கொடுக்கும். அதில் வந்து 300 சரக்கு இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நம்ம சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி மதியானம் வேறு சாப்பிடவே இல்லை. வேறு லெவலில் வயிறு பசி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வேலையை முடிச்சிட்டா நிம்மதியாக சாப்பிட்லாம்ல. வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றதும் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதும் வித்தியாசம் இருக்குல்ல. ஜம்முன்னு அங்கே போய் இறங்கியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லாம் அப்படியே நடந்து போயாச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வேறு லெவலில் கூட்டம் இருந்துச்சு. கூட்ட நெரிசலில் நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வெயில் இல்லைனாலும் நடக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜம்முன்னு நம்ம பருப்பி பாக்ஸ் ஒரு 10 பாக்ஸ் எடுத்து போட்டு அப்படியே கோணியில் போட்டு கெட்டிட்டு ஜம்முன்னு சம்மந்தாச்சு. வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஆர்டரை முடிச்சே ஆகணும்னு கிளம்பியாச்சு. பார்சலில் தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே அங்கேருந்து ட்ரெயின் வந்துச்சு. வேறு வழியே இல்லை. சாப்பிட வேறு இல்லை. வயிறு பசியோட ஓட்டம் வெறித்தனமான ஓடி போய் பார்சல் பிடிச்ச செம வேர்வே ஆகி போச்சு. காலையில் ரன்னிங் போகும்போது கூட இந்த ஸ்பீடில் ஓடலடா. வேறு லெவல் ஓட்டம் இன்றைக்கி. எப்போதும் ட்ரெயினுக்கு போனாலும் சரி பஸ்ஸுக்கு போனாலும் சரி ஓடி போய் ஏறுற மாதிரி தான் இருக்குது கதை. ஒரு நாள் நின்று ஏறின கதையாகவே இல்லை. ஜம்முன்னு ட்ரெயினில் வேறு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஜம்முன்னு காற்று ஓட்டமாக அப்படியே கிளம்பியாச்சு. சட்டை கிட்டலாம் வேர்த்துட்டு பாருங்களேன். செம ஓட்டம் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய்.